வணக்கம் நண்பர்களே, நான் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 11th மார்ச் 2026 போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு சூப்பர் மூவ்ங்க. நம்ம சார்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம லெவல்ஸ் வந்து பக்காவாக இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி சூப்பர் மூவ் இன்னைக்கு கொடுத்தது. நம்மளுடைய கரெக்டான டார்கெட்ஸ் இந்த ஓஆர்பி லைன், ப்ளூ லைன் வந்து ஓஆர்பி அண்ட் இந்த பிளாக் லைன் தான் நம்ம டார்கெட் லைன்ஸு. டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அது மாதிரி டார்கெட் லைன்ஸு. ஸோ இந்த டார்கெட் லைன்ஸ் எல்லாம் பக்காவாக இன்னைக்கு மேட்ச் பண்ணிச்சு. கரெக்டாக வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு பக்காவாக போச்சு. காலையிலே நமக்கு இந்த கேண்டில் வரும்போது நமக்கு இங்கே வந்து மேக்ஸிமம் டவுன் லைன் எம்டிஎல்ன்றது மேக்ஸிமம் டவுன் லெவல். ஸோ இந்த மேக்ஸிமம் டவுன் லெவல் இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் நம்மளுடைய 100% மேட்ச் ஆகிற மாதிரி வந்துச்சு கரெக்டாக. ஸோ கரெக்டாக அங்கே வந்தோடனே நம்ம இன்னைக்கு எக்ஸிட்டு அதுதான். ஸோ நம்மளுடைய மூவ் இன்னைக்கு இதோட முடியுது. 1:10 நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. 1:10 மேலே அடுத்தது ட்ரேடே கிடையாது நமக்கு. ஸோ நான் உங்களுக்கு அதை ரீப்ளே மோடில் போட்டு காட்டுறேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ நம்ம சார்ட் ரீப்ளே மோடில் போகலாம். ஓகேங்களா? ஸோ காலையில் உங்களுக்கு வந்து இங்கே அனலைசிங்கில் தான் இருக்குது. நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே அதை காட்டும். ஸோ 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பியர் ட்ரெண்டுன்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ பாஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து டே ஸ்டேட்டஸ் வந்து பியர் ட்ரெண்ட் வந்துருச்சு. உங்களுக்கு எஸ்எம்சி வந்து பயாஸ் டவுனுன்னு வந்துருச்சு. டார்கெட் 80% காட்டுது. சரிங்களா? நமக்கு T1 டார்கெட்டு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தராக இப்போ நம்ம ப்ளே பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு டார்கெட் 1 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஃபர்தராக அப்படி போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் 2க்கு ஜஸ்ட் பிஃபோரில் இருக்குது. இது பிரேக் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு லெவல் 1லேருந்து கீழே வந்துட்டு ஸோ லெவல் 1லையும் தாண்ட முடியல. ஆனால் லெவல் 1 பிரேக் ஆகிருக்கிறதுனால அங்கே ஒரு பிரேக்கு. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், லெவல் டார்கெட் 2 இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. நமக்கு டார்கெட் 2 இங்கே இருக்குது. டார்கெட் 2 பிரேக் பண்ணிடுச்சு. பியர் ட்ரெண்டு இங்கே ஏடிஎக்ஸ் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? டார்கெட் பாருங்கள் 80லேருந்து 100% மாறிடுச்சு. சரிங்களா? இங்கே இந்த லைன் இருக்கு பாருங்கள், மேக்ஸிமம் டவுன் லெவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்துடும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னாக்கா 15 மினிட்ஸ் முடிஞ்சோடனே கவனிச்சிங்கன்னா வந்திருக்கும். ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நமக்கு எம்டிஎல்ன்றது மேக்ஸிமம் டவுன் லெவல். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த 100%. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு யார் டாமினேஷன்? பியர் தான் டாமினேஷன். 84% வந்துட்டாங்க. புல் வெறும் 15% தான் இருக்காங்க. இப்போ பியர் எவ்வளோ மூவ் பண்ணியிருக்காங்க? 59% தான் மூவ் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டை. அவங்க இன்னும் 41%, இந்த 100% அச்சீவ் ஆகிறதுக்கு இன்னும் 41% அவங்க வந்து மூவ் ஆகணும். ஸோ 41% இங்கே இன்னும் மூவ் பண்ணும்போது நம்ம எம்டிஐஎல் லெவலுக்கு வருவாங்க. ஓகேங்களா? பாருங்கள், நான் அடுத்தது ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. டார்கெட் 2 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து டார்கெட் 3 பிரேக்கு. ஓகே, இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 3 பிரேக் பண்ணிவிட்டு டார்கெட் 4க்கு வந்துருச்சு. நம்ம மேக்ஸிமம் டவுன் லெவல் இங்கே இருக்குது. எல்லாமே பாருங்கள் ட்ரெண்டிங்கு 100%, 83% அவங்க அச்சீவ் ஆகிருக்காங்க. பியர் ஃபுல் 98% பியர் மார்க்கெட் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. 83% அச்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு இருக்கிறது 16.4% தான். இந்த 16.4% இங்கே. சரிங்களா? இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது பாருங்கள். இது பிரேக் இல்லை, சாலிடாக பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அதனால் ரிவர்ஸ் வச்சு பாருங்கள். நம்ம டார்கெட்டை சாலிடாக பிரேக் பண்ணணும். இல்லைன்னா அதை நம்பாதீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் போட்டுருச்சு. இங்கே பாருங்கள் 80%, 86% இப்போ தான் பிரேக்கு, சாலிட் பிரேக்கு. ஓகே, சாலிட் பிரேக் ஆகி திரும்ப போய் மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ எவ்வளோ? 94%. அவங்க எவ்வளோ வந்திருக்காங்க? நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் 100%, எவ்வளோ வந்துட்டாங்க? 94%. ஜஸ்ட் நமக்கு
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்துட்டாங்க? 103% வந்துட்டாங்க. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சு இந்த கேண்டில் வரும்போது 103% நமக்கு இங்கே ஃப்ளாஷ் அடிச்சிருச்சு. வார்னிங் ஃப்ளாஷும் அடிச்சிருச்சு. தட் மீன்ஸ் பியர்ஸ் வந்து ஃபியூலை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அவங்க அவங்க வந்து ஃபுல் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. பியர்ஸ் ஃபுல் எனர்ஜி அந்த 100%க்கு அவங்க 101% வந்திருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் பியர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபுல் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நம்மளுடைய எம்டிஎல் அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம ட்ரேடு இதோட முடியுதுங்க. இந்த இடத்துல நம்ம வெளியே வந்திருக்கணும். ஓகே. இதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க. பாருங்க. டார்கெட் 4 ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரே நிமிஷம். நீங்க வந்து இந்த டார்கெட் 4 ரீடெஸ்ட்ன்னு மட்டும் இதுல காட்டுறேன்னு இது பெரிய கேண்டில் தான் இது வந்து சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஆப்ஷன் சார்ட்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கும் அது. 50க்கு மேலே இருக்கும். ஓகே. ஸோ பாருங்க அங்க ஒரு கன்சல்டேஷனை போட்டுட்டு இங்க பிரேக் பண்ண மாதிரி காட்டிட்டு வந்தானா இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய கேண்டில், எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா? இதோட நம்ம டார்கெட் முடிஞ்சு போச்சு. இதில் நம்ம ட்ரேடு எடுக்கும்போது நீங்கள் சப்போஸ் பெருசாக ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கனாலும் அடிச்சிருந்துருக்கோம். இல்லை சின்னதாக ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கனாக்கா இந்த கேண்டிலே அடிச்சிருக்கும். ஏன்னா வந்து தான் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்தது பாருங்கள். திரும்ப அதுக்கப்புறம் வந்துட்டு 105, 107, ஓகே 120 வரைக்கும் போயிருக்கா அன்னைக்கு. 190 இங்கே பார்த்தீங்களா? ஸோ அவன் மேக்ஸிமம் போன ரேஞ்சு நமக்கு வந்து டார்கெட் இதோட முடியுது. நமக்கு எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு டார்கெட்டு? 1:15க்குலாம் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம ட்ரேடும் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நம்ம ட்ரேட் இதுவும் முடிஞ்சு போச்சு. இந்த 1:10க்குலாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் ட்ரேடு எடுத்தீங்கன்னாக்கா இந்த பிக் கேண்டிலை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பரவாயில்லன்னு அதுக்கப்புறம் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் கடைசியாக இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்னிங் சிம்பிள் வந்துருச்சு பாருங்கள். இந்த கேண்டில் வந்த உடனே இந்த புல்லிஷ் கேண்டில் வந்த உடனே இங்கே ஒரு வார்னிங் சிம்பிள். தட் மீன்ஸ் எக்ஸிட். இது வந்து பிரேக் அவுட் சேஃப்டி. இது காஷன். ஒரு ஹை ரேஞ்சுக்கு புல்லிஷ் கேண்டில் ஒன்று கொடுத்துட்டு நம்ம எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸை என்ட்ரி ஆக்க விடுவோம். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பின்னாடி வந்து அடிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி கேண்டில் தான். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு மூவும் கிடையாது. இங்கே இந்த கேண்டில் வந்த உடனே நமக்கு இங்கே ஒரு வார்னிங் சிம்பிள் வந்துருச்சு. அதோட எக்ஸிட்டு. அவ்வளோதான். மார்க்கெட் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இது ஸ்பாட் சார்ட்டில் பார்ப்போம். நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்ஸ்லாம் எப்படி அச்சீவ் ஆச்சு, நம்மளுடைய கரெக்டான எம்டிஎல் லைனுக்கு எங்கே எப்படி அச்சீவ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இதே ஆப்ஷன் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஆப்ஷன் சார்ட்டில் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே. ஆப்ஷன் சார்ட்டில் காலையிலே ப்ரீவியஸ் ஹை 3 டேஸ் பிஃபோர் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. செகண்ட் கேண்டில் 3 டேஸ் பிஃபோர் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸை பிரேக் பண்ணிவிட்டு க்ளோஸை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப லோவை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் லோ வரைக்கும் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ கரெக்டாக நமக்கு இங்கே டார்கெட் 3 லெவல் 3 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் லோ காலையிலே மார்க்கெட் கிளம்புனது ப்ரீவியஸ் லோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் லெவல் கிடையாதுங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த சார்ட் எடுத்துட்டு இதோடைய ஹை லோ நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னாக்கா அது மேட்ச் ஆகாது. இது வந்து பிளாட் லெவல் லோ. சரிங்களா? இந்த சார்ட்டுடைய செல்ஃப் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க ஹை. இதுதான் இந்த சின்னதாக இருக்கு பாருங்க ஹைன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் லெவல். இந்த டார்க் லைனில் இருக்க லோ ஹை க்ளோஸ்லாம் வந்து செல்ஃப் லெவல் கிடையாது. கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள் ப்ரீவியஸ் லோலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக க்ளோஸ் வந்துட்டு க்ளோஸ் பிரேக் பண்ணி ஹையை பிரேக் பண்ணால் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு நேராக வந்து ப்ரீவியஸ் லோ. இதோ பாருங்கள் நான் சொன்னேனே எத்தனை 1.25 கரெக்டாக பாருங்கள் 3 டேஸ் பிஃபோர் லோவை டச் பண்ண கேண்டில் இது. சரிங்களா? 1.25 நமக்கு இங்கே பாருங்கள்
1.25 கரெக்டா முடிஞ்சிருச்சுங்களா? இப்ப இது பாருங்க 1.25க்கு ஹை வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 589 1.25க்கு 589 வந்துச்சு. சரிங்களா? மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா, கடைசி கேண்டில் லாஸ்ட் கேண்டில் வரைக்கும் யாரும் போறது கிடையாது. ஸோ இருந்தாலும் வைக்கிறேன். 607 589 607 எவ்வளோங்க டிஃப்ரென்ஸு? இதில் ஒரு 7 அதில் ஒரு 11 மொத்தம் 18 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். 18 பாயிண்ட் டிஃப்ரென்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருக்கணும். நீங்கள் மார்க்கெட்டில் இருந்திருந்தீங்கன்னாக்கா 18 பாயிண்ட்ஸுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ ஹேர்டல்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கணும். நம்மளுடைய டார்கெட் இங்கே முடிஞ்சிச்சுன்னா அதோட ட்ரேட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வர்றதெல்லாம் அது எங்கே போகும்னே தெரியாது. ஸோ அதை நம்ம ட்ரேடு எடுத்து நம்ம எடுத்த ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்துச்சு, இந்த ட்ரேடு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கு. ஆனால் அது மூவ் ஆகிறதுக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஃபேஸ் ஆகிருக்கும். இங்கே இங்கே மூவ் ஆகிருக்கும், பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திருப்பீங்க. இவ்வளோ பெரிய கேண்டில் வச்சு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கலாம். திரும்ப அப்புறம் இங்கே எடுப்பீங்க, இந்த கீழே வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிருப்பீங்க. இது எல்லாமே வந்து பேனிக் சுச்சுவேஷன் ஆகும், பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதனால நம்ம டார்கெட் வந்து முடிஞ்சிச்சுன்னா அதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இதுவே பாருங்க, நான் வந்து இங்கே ஜஸ்ட் நான் மெஷர் பண்ணியிருக்கிறேன். அதாவது நம்ம என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் போடல. நம்ம என்ட்ரி லெவல் மிட் லைனுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து என்ட்ரி கொடுப்போம். ஸோ மிட் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டார்கெட்டுக்கு 268 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு. 268 பாயிண்ட்ஸ்ன்றது மேசிவ் பாயிண்ட். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இண்டிகேட்டர் எப்படி பக்காவாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு. எந்தெந்த இடத்துல பாருங்கள் நமக்கு இங்கே வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பாருங்கள், மெரூன் ரெட் கொடுத்துருக்குறோம். ஸோ வால்யூம் கேண்டில்ஸ் அதெல்லாம் வால்யூம் அந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு போகாது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று வச்சுருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வச்சுருக்கு. இங்கே போகலை, ஓகே விட்டுருங்க. இங்கே ஒன்று வச்சுருக்கா, இது புல் பேக் போச்சு பார்த்தீங்களா? இது புல் பேக் போய் இந்த லெவலில் கிராஸ் பண்ணி போக முடியாது. அன்டில் அன்லெஸ் இங்கே வந்து புல்ஸ் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இங்கே கிராஸ் ஆக முடியும். இங்கே புல்ஸ் கிராஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் வந்துட்டாங்க இங்கே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேண்டில் வச்சுருக்கு. ஸோ இந்த திரும்ப புல் பேக் கொடுக்கும்போது அவங்களால இந்த கேண்டிலோடைய இது தாண்ட முடியல. ஸோ புல்ஸ் ஸ்ட்ராங் இல்லை, இங்கேயும் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று வச்சுருக்கு. இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்துச்சு, ஆனால் அதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா புல் ஸ்ட்ராங் இல்லை, அதனால் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து இண்டிகேட்டரில் எப்படிலாம் மைன்யூட்டான விஷயம்லாம் வந்து அழகாக நம்ம பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கு இதுக்கு மேலே தெளிவாக இந்த மாதிரி சார்ட்டை ரீப்ளே போட்டு ஆப்ஷன் சார்ட்டை காட்டி நம்ம ட்ரேடு எப்படி எடுக்கிறோம், எப்படி போகுது என்றதை யார் சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்ட்ராங் பியர்ன்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் புல்லுன்னு இருக்குது. புட் சார்ட்டில் வந்து ஸ்ட்ராங் புல்லுன்னு இருக்குது, கால் சார்ட்டில் ஸ்ட்ராங் பியர்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஃப்ளோவும் இருக்குது. ஸோ இவ்வளோ கிளியரான டீட்டெயில் வச்சு நம்மளோட இண்டிகேட்டர் பக்காவாக இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா இந்த கமெண்ட்லேயும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனலுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் சேனலில் ஜாயின் பண்ணி எனக்கு டைரக்ட் மெசேஜ் கொடுங்க. டைரக்ட் மெசேஜ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் மெசேஜ் கொடுங்க, ட்ரையல் இல்லாட்டா என்கொயரின்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் இந்த இண்டிகேட்டரை நான் உங்களுக்கு ட்ரையல் தரேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் சொல்கிறது எவ்வளோ நல்லா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய அருமை இன்னும் தெளிவாக தெரிய வரும். ஓகேங்களா? ஓகேங்க. பாய். தேங்க்யூ.